வணக்கம் கைஸ், நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கேன். அதுவும் எங்கன்னா ஒரு புண்ணியம் பண்ணுற ஒரு இடம்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மாலேருந்து நம்மளோட நிறைய விஷயம் வந்து கழிக்கிறது எல்லாமே போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காசியில் தான். நான் இந்த காசி வந்து எவ்வளோ நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அதுவும் வந்து நம்ம டிவிலையும் சரி, யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா வந்து நான் எதிர்பார்க்கல. அதுவும் என்னோட நண்பன் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ நான் எடுப்பேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ நான் வந்து அதுவும் இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து பார்த்த விஷயம், அனுபவம் வந்து நான் பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் நான் வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன். அது நான் வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு பின்னாடி வரோம், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வந்துடுறதுக்கு வந்து ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கேன். யார் செஞ்ச புண்ணியமா இல்லை நான் செஞ்ச புண்ணியமா எனக்கு தெரில. ஆனால் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் நான் இந்த காசி இடத்துல நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரில, காலம்தான் பதில் சொல்லணும். வந்த வரைக்கும் எனக்கு வந்து நான் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன். இந்த காசி தண்ணியிலே நான் குளிச்சுட்டேன். குளிச்சு அது வந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் சொல்ல முடியும். அந்த தண்ணியில் நம்ம கால் எடுத்து வச்சு குனிஞ்சி அந்த தண்ணியிலேருந்து ஏஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்மளோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து எனர்ஜியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்னமோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன கிளிப் நான் எங்கெங்கே போகணும் எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து கடைசியாக அந்த வீடியோவில் நான் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் என்ன சொல்கிறது இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் எவ்வளோ தூரம் என்னால் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஏன்னா இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிவராத்திரி டைம்லாம் வந்து வீடியோலாம் எடுக்க ரொம்ப கஷ்டம், சரியான கூட்டமாக இருக்கும். அடுத்த வாட்டி நல்லா நீட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். மலேசியாவிலும் வந்து அதுவும் வாரணாசி இந்தியா காசியில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நல்லா ஒரு சாயா குடித்தோம். மலேசியாவில் கூட இந்த மாதிரி ஒரு சாயா கிடைக்காது, அது இந்தியாவில் கிடச்சிச்சு. அதுவும் வாரணாசியில் வேறு லெவலில் இருந்துச்சு சாயா. அது என்னால் மறக்க முடியாத ஒரு சாயா தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா நதிக்கு போகிற முன்னுக்கு சிவலிங்க தேரை வந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் லிங்கம் தேர், இதான் மொதல் ட்ரிப்பு நான் வந்து அதுவும் இங்கே வந்து நான் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு எங்களோட பயணம் திரும்பி போய்கிட்டே இருந்துச்சு. சரியான கூட்டம் கைஸ், மக்கள் அவ்வளோ மக்கள். அதுக்கப்புறம் கங்கையோட இடத்துக்கு நம்ம போயிட்டோம். போய் அங்குள்ள இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறையா கோபுரம் இருக்குது. அதில் ஒரு கோபுரம் இந்த கோபுரம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது கோயிலோட கோபுரம் தான். உள்ளுக்கு வந்து சிவலிங்கம் இருக்காங்க. நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இது இப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியல, ஆனால் அது தூரத்துலேருந்து அது பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கோபுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எனக்கு என்ன ஃபீல்னா, அந்த நதியில் குளிக்கிறப்ப, கங்கை நதியில் குளிக்கிறப்ப எனக்கு ஒரு நல்ல எனர்ஜி தான் எனக்கு கிடைச்சிச்சு. வேறு லெவலில் எனர்ஜி. இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு எனர்ஜி வந்து காசியில் வந்து அதுவும் கங்கையில் வந்து
குளிச்சுட்டு போங்க. கங்கை நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டு எடுத்துட்டு அங்குள்ள இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் கூட சொல்லியிருப்பேன், அந்த கோபுரம் பாருங்க, தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த கோபுரம் தான் இந்த கோபுரம். இந்த இடம் தான் கைஸ் சடலத்தை எரிக்கிற இடம். எந்த நேரமும் சடலம் இந்த இடத்துல வந்துக்கிட்டு தான் இருக்கும், எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் இந்த இடம் தான் வந்து மயானம். கண்டிப்பாக இதுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இடத்த பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், பீதா மகேஸ்வர் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்களா. வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கும்பிட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்ததுல மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய கோயிலெலாம் பார்த்துட்டு, டெம்பிள்லாம் போய் பார்த்துட்டு, சாமி கும்பிட்டுட்டு, போகிற இடத்துலலாம் லிங்கம் தான் கைஸ். எங்கே போனாலும் லிங்கம் சிலை தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி நம்ம அந்த காசி இருக்கிற இடத்துக்கு தான் வந்தோம். அதுவும் வந்து ஆறுகிட்ட. அங்கே தான் நம்மளோட பயணமும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியல. சிவனோட அருள் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் எனக்கு கொஞ்சம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதே எனக்கு சந்தோஷம்தான். ஓம் நமச்சிவாய.